கழக தளபதி, கழக தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு, தியாக உணர்வோடு அவர் தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். வாழ்க்கையில் அடித்தட்டு மக்களை மேல்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு உயர்த்த வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை, நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக, தந்து கொண்டில்லாமல் அதை நடைமுறைப்படுத்துகின்ற முதலமைச்சராக என்று சொன்னால் அந்த திட்டத்துடைய பலன் மக்களுடைய திருக்கரைகள் நேரடியாக கிடைக்க செய்கிற ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு தந்து கொண்டிருக்கிறார். பெண்கள் நாட்டின் கண்கள் என்று எண்ணி பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவருடைய நல்வாழ்விற்கு, ஏனென்று சொன்னால் தாய்மார்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று அத்தனை பணிகளையும் காலையிலிருந்து மாலை வரை அவர்தான் அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை நம்முடைய தமிழகத்தில் இந்த தாய்மார்களுக்கு இருக்கிறது என்பதை நாமெல்லாம் நன்றாக அறிவோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்த காரணத்தினால் பணிச்சுமையை குறைக்க வேண்டும் என்று மகளிர் உரிமை திட்டத்தினை கொண்டு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாயை அவர் வழங்குகின்ற ஒரு நல்லாட்சி, திராவிட மாநகராட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தல் முடிந்த பின் 2வது முறையாகவும் மாண்புமிகு முதலமைச்சராக நம்முடைய தளபதி ஸ்டாலின் தான் பதவி ஏற்பார்கள் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. தேர்தல் முடிந்தவுடன் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிந்தவுடன் கூப்பன், குடும்பத்திற்கு ஒரு கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனில் 8000 ரூபாய் மதிப்புடைய பொருட்கள், நிறைய பொருட்கள் இருக்கும். 8000 ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் நீங்கள் தரமான கடையில் போய் இந்த கூப்பனை கொடுத்து தரமான பொருட்களை தரமான கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் என்பதையும் நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். விடியல் பயணம், இப்ப தாய்மார்கள்னா பஸ்கள்ல கட்டணம் இல்லாம வேலை செஞ்சு போயிட்டு வந்துருக்கீங்க, இல்ல சட்டம் இல்லாம இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்கல்ல. நம்ம குழந்தைகளுக்கு, பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுத்துருக்காங்களா, அது கொடுக்குறாங்களா? அப்ப இப்ப எப்படிலாம் பார்த்து எது செய்தால் நாட்டு மக்களுக்கு நலன் பயக்கும் என்பதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்றுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். அப்ப நம்மளுடைய அடிப்படை வசதிகள், பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும், சிறிய சாலைகளை சிமெண்ட் சாலை அல்லது கிராவல் பார்க் சாலைகளாகவும், கழிவுநீர் கால்களை உருவாக்குதல், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அனைத்து பெருமக்களுக்கும் சீராக வழங்குதல், சமுதாய கூடங்கள் கட்டுதல், இப்படி பல நிலைகளில் மக்களுடைய நல்வாழ்விற்காக நம்முடைய முதலமைச்சரை நல்ல திட்டங்களை தீட்டி இந்தியாவிலே தமிழகத்தை முன்னிலை மாநிலமாக கொண்டு வருவதற்கு தியாக உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்லி, ஊராட்சி நடுநிலைப் பள்ளியினை உயர்நிலைப் பள்ளியாக தர உயர்ந்ததற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளேன். இளைஞர்களுக்காக நடைபெறக்கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்பதையும், பெருமாள் கோவிலில் பேரன் பிளாக்கள் அமைக்கப்படும் என்பதையும், நெல் உலர்களம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், 5வது நாளில் மயானம் செல்லும் ரோடு தரமான சாலையாக போட்டு தரப்படும் என்பதையும், 2வது வாரில் பொதுமகளிர் சுகாதார வழக்கம் கட்டி முடிக்கப்படும் என்பதையும், வடக்கு ஐயனார் கோவில் செல்லும் வழியில் புதிய வாய்க்கால் பாலம் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும், முப்பாறுபட்டி தப்பு கொண்டு இணைப்பு ரோட்டில் வயதிய நிலக்குடை மற்றும் பேருந்து நிறுத்தம் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் பணியோடு தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு போடிநாயக்கர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தேர்தல் களத்திலே மாண்புமிகு தளபதி அவர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே,
உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா முதலேஸ்வரியின் சின்னத்திலே வாக்களித்து என்னை அமோக வெற்றி பெற தருமாறு அன்போடு கேட்டு அவர்களின் நன்றி வணக்கம்.